ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதில் நம்மளுடைய நிர்வாகத்தில் நம்மளை நிர்வாகம் பண்ணக்கூடியது எது? அரசாங்கம், நம்மளுடைய மத்திய அரசாங்கம். ஸோ நம்மளுடைய அரசாங்கமானது ஒரு உயர்ந்த அரசாங்க அமைப்பாக இருக்கிறது. இதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 5வது பகுதி 52வது விதி முதல் 78வது விதி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மத்திய அரசாங்கத்துடைய அங்கங்கள்னு பார்த்திங்கன்னா 3. அதோடைய நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ இந்த 3ஐயும் பற்றி நமக்கு தெரியணும். நிர்வாகத்தில் யார் யார் வருவா, என்னென்ன நடக்கு, அதே மாதிரி சட்டமன்றம், அடுத்தது நீதித்துறை. ஸோ இதை தான் நம்ம இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். முதல்ல நிர்வாகம், ஒன்றியத்துடைய நிர்வாகம். அதில் மெயினாக வரவர் யார்? முதல்ல நம்ம குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்றது யார்? நம்ம அரசனுடைய தலைவர், இல்லை நிர்வாக தலைவர், பெயரளவு அதிகாரம் பெற்றவர். ஸோ இதில் இது யார் இந்த பாயிண்டில் எது சொல்லி இது யாரை குறிக்குதுன்னு கேட்டாலும் யார்? குடியரசுத் தலைவர். அதேமாதிரி இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். முப்படைகளுடைய தலைமை தளபதி யார்? குடியரசுத் தலைவர். தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, நிலைத்தன்மை அதோடைய சின்னங்களாக இவர் திகழ்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா விதி 52. ஸோ இதில் நிறைய இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நிறைய விதிகள் வரும். ஒவ்வொரு விதிகளும் எதை பற்றி சொல்லுதுன்னு வரும். அவ்வளோத்தையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ 52வது விதி பார்த்திங்கன்னா, இந்தியாவிற்கு கண்டிப்பாக ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி என்னது? விதி 52. அடுத்தது பாருங்கள், விதி 53. இந்த விதியில் என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது தன்னுடைய அலுவலர் மூலமாகவோ நடுவண் அரசு நிர்வாக அதிகாரத்தை என்ன செய்கிறார்? செயல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? விதி 53. ஸோ இப்போ குடியரசுத் தலைவர் யார், என்னென்ன அவரை பற்றின பாயிண்ட்கள் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அவர் தேர்தலில் போட்டியிடணும். அதுக்கு அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பி இருக்கணும், நடுவண் அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசாங்கத்தில் எந்த ஒரு இதுலேயும் ஊதியம் பெறக்கூடாது, மக்களவை அதாவது லோக்சபாவில் உறுப்பினர் ஆகக்கூடிய தகுதியை பெற்றிருக்கணும், இவரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் முன்மொழியணும், வழிமொழியவும் செய்யணும். அடுத்து பாராளுமன்ற சட்டமன்றத்துடைய உறுப்பினராக இவர் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது? குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய தகுதிகள். அடுத்தது இவருடைய அலுவலகம். குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் எங்கே இருக்குது? டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன். அது அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகமாக செயல்படுகிறது. இது போக பார்த்திங்கன்னா 2 அலுவலகம் இருக்குது. அங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் போயிட்டு அது அலுவலகமாக செயல்படுகிறது. அங்கே போய் தன்னுடைய பணிகளை செஞ்சுட்டு வருவார். ஸோ அந்த 2 இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா, சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். அடுத்தது இந்த 2மே பார்த்திங்கன்னா இந்திய நாட்டுடைய ஒற்றுமை, மக்கள் பல்வேறு கலாச்சார ஒற்றுமையை பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 2 அலுவலகமும். அடுத்தது தேர்தல். எப்படி தேர்தல் மூலமாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஒற்றை வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இவருக்கு அந்த ஒற்றை வாக்கு செலுத்துறதுக்கான அந்த மறைமுக தேர்தலில் யார் வாக்காளர் அந்த குழுமத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாநிலங்களவை உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. அடுத்து பதவி பிரமாணம். ஸோ இவருக்கு குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் என்ன செய்வார்? இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இவர் இல்லாத பட்சத்தில், அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியாக யார் இருக்காங்களோ அவங்க என்ன செய்வாங்க? குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. அடுத்தது இவருடைய அதிகாரம். என்னென்ன அதிகாரம்லாம் இவருக்கு இருக்குது? முதல்ல இவருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி 77. நடுவண் அரசு ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? அதாவது எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அதை இவர் கண்காணிப்பில் தான் என்ன செய்யணும்? அதை செய்யணும், இவர் பார்வையில் தான் அதை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 77. ஸோ இவர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறார்? அதாவது இவரை பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது பார்த்தோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ இப்போ இவர் குடியரசுத் தலைவர் ஆன பிறகு இவர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறார்
குடியரசுத் தலைவர் யாரையெல்லாம் நியமனம் செய்கிறார்? பிரதம அமைச்சர், மற்ற அமைச்சர்கள், மாநில ஆளுநர், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை மற்றும் மற்ற நீதிபதிகள், தலைமை வழக்கறிஞர், கணக்கு தணிக்கையாளர்கள், தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடு தூதர்கள், உயர் ஆணையர்கள். ஸோ இவங்க எல்லாரையும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் பார்த்தோம் இல்லையா, இதில் பிரதம அமைச்சரை இவர் செய்வார், இவர் தான் சேர்ப்பார். ஆனால் மற்ற அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுவாருன்னா பிரதம அமைச்சருடைய ஆலோசனையோடு தான் என்ன செய்வார், அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கான துறையையே ஒதுக்கீடு செய்வாங்க. அடுத்தது இவருடைய சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்றத்தில் இவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது குடியரசுத் தலைவருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொது தேர்தல் இப்போ நடக்குது. பொது தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நாடாளுமன்றத்தில் என்னாகும், ஒவ்வொரு பொது தேர்தல் முடியவும் ஒரு கூட்டத்தொடர் நடக்கும். ஸோ அதோட ஸ்டார்டிங்கில் இவர் தான் என்ன செய்வார், உரையாற்றுவார். அப்புறம் ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்திலையும் இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன செய்வார், உரையாற்றுவார். அடுத்தது வருடத்திற்கு நாடாளுமன்றத்தை எத்தனை தடவை, 2 முறை, இதை நல்லா பார்த்துக்கோங்க, வருடத்திற்கு 2 தடவை கூட்டுவார். நாடாளுமன்றத்துடைய எந்த அவையிலும் அப்புறம் சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து இவர் என்ன செய்யலாம், செய்தி அனுப்பலாம். குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கப்புறம் தான், இவருடைய ஒப்புதல் கிடைச்சாதான் எந்த ஒரு மசோதாவையும் என்ன செய்ய முடியும், சட்டமாக கொண்டு வர முடியும். நிதி மசோதா இவர் அனுமதி இல்லாமல் நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய முடியாது, அறிமுகம் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தில் உள்ள 2 அவை அல்லது ஏதேனும் ஒரு அவையுடைய கூட்டத்தை இவர் என்ன செய்ய முடியும், முடிவுக்கு கொண்டு வர முடியும். மக்களவையில் உள்ளவர்களுடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். ஆனால் அந்த காலம் முடியும் முன்பே அதை கலைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அடுத்தது மாநிலங்களவை. இதில் 12 உறுப்பினர்களை யார் நியமனம் செய்கிறார்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அந்த 12 உறுப்பினர்களும் எப்படி இருக்கணும், எதுலெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கணும்னு பார்த்திங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி, இதில் எல்லாத்துலேயுமே திறமை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை ஒரு 12 உறுப்பினர்களை என்ன செய்வார், மாநிலங்களவையில் உறுப்பினராக நியமனம் செய்து வைப்பார். அடுத்தது ஆங்கிலோ இந்தியர் சமூகத்திலிருந்து 2 நபரை மக்களவையில் நியமிப்பார். ஆனால் இது இப்போது கிடையாது. அடுத்தது நிதி அதிகாரம். இவருடைய நிதி அதிகாரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய அரசுடைய வரவு செலவு திட்டத்தை இவர் என்ன செய்வார், இவருடைய அனுமதிக்கு நம்ம இது பண்ணணும், இவர் அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்த பிறகு தான் மத்திய நிதி அமைச்சர் அதை என்ன செய்வார், மக்களவையிலேயே சமர்ப்பிப்பார். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அவசர கால நிதியெல்லாம் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இவருடைய பரிந்துரை இல்லாமல் மானிய கொள்கையை கொண்டு வர முடியாது. அவசர நிதியிலிருந்து அரசுடைய எதிர்பாராத செலவை, ஏதோ ஒரு அவசர நிலை ஏற்படுது, அப்போ எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு செலவு தேவைப்படும் இல்லையா, அப்போது அந்த அரசுடைய பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்குள்ள அதிகாரம் இவருக்கு இருக்குது. ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் ஒரு தடவை நிதிக்குழுவை அமைப்பது யார், குடியரசுத் தலைவர். அடுத்தது இவருடைய நீதி அதிகாரம். இவருடைய நீதி அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது விதி 77. நீதிமன்ற தண்டனை பெற்ற ஒருத்தர் அவருடைய 72 நீதிமன்ற தண்டனை பெற்ற ஒருவர் தண்டனையை குறைக்க, தண்டனையை விடுவிக்க, மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம். அடுத்தது இராணுவ அதிகாரம். இராணுவ அதிகாரம் பார்த்திங்கன்னா விதி 53ல் 2. ஸோ இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, இவருடைய முப்படைகளுடைய தலைமை தளபதியாக யார் இருப்பார், குடியரசுத் தலைவர் இருப்பான்னு சொல்லக்கூடிய விதி இந்த இது. அடுத்து ராஜதந்திர அதிகாரம். அதாவது வெளிநாட்டு தூதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நியமிக்கிறது, அவங்கள வரவேற்கிறது, அவங்களோட ஒப்பந்தம் போடுறது, உடன்படிக்கை போடுறது எல்லாமே இவர் தான் செய்வார். அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரம். ஏதாவது ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான அவசர முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு தான் இருக்குது. ஸோ எப்படி என்னென்ன நெருக்கடிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விதி 352 படி தேசிய நெருக்கடி, 356வது விதிப்படி மாநில நெருக்கடி, அடுத்தது நிதி சார்ந்த நெருக்கடி விதி 360 படி. அடுத்து இவருடைய பதவி நீக்கம். இவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு நினச்சாருன்னா என்ன செய்யலாம், தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தை கொடுக்கலாம், துணை குடியரசுத் தலைவர் இடத்துல கொடுக்கலாம். இவருடைய பதவி நீக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி 61. இப்போ இவராக பதவி விலகணும்னா இவர் லெட்டர் கொடுத்துருவார். இல்லை இவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பாராளுமன்ற 2 அவையிலையும் அதை தீர்மானமாக கொண்டு நிறைவேற்றணும். இவரை பதவி விலக்கம் செய்யணும்னா அப்படி தீர்மானம் கொண்டு வரும்பொழுது அந்த சபையில் 1/4, அதாவது 4/1 பங்காவது அவருக்கு என்ன செய்யணும்,
ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். குடியரசுத் தலைவருடைய ஆட்சி காலம் முடிந்து, இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்கார், அவரோட ஆட்சி காலம் முடிஞ்சிட்டு, ஆனால் அடுத்த தலைவர் இன்னும் வரலை. அப்போ அடுத்த ஒரு தலைவர் ஆட்சிக்கு வர என்ன செய்யலாம், இவரே என்ன செய்யலாம், ஆட்சியை நடத்தலாம். ஸோ இப்போ இதில் உள்ள இவரை அந்த குடியரசுத் தலைவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விதிகள் ஃபுல்லாக வரிசையாக பாருங்கள், ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. விதி 52 இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லுது. 53 அவர் ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர்னு சொல்லுது. விதி 54 அவருடைய தேர்தல் முறை, அடுத்தது அது அவருடைய நடைமுறை, 56 பதவிக்காலம், 57 மறுதேர்வு, 58 அவருடைய தகுதிகள், 59 அவருடைய நிபந்தனை, 60 பதவி பிரமாணம், 62 அவருடைய அந்த ஆட்சி காலம் முடியும் முன் தேர்தல் நடத்தணும். சாதாரண காலியிடம் நிரப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவரைக்கும் இருந்த குடியரசுத் தலைவர்கள் யார் யார் அவங்கள பற்றி எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் முதல்ல அவருடைய பதவிக்காலம் ராஜேந்திர பிரசாத் 1950 62 வரைக்கும். இவர் தான் முதல் குடியரசுத் தலைவர். நீண்ட காலமாக குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 12 வருடங்கள் இருந்திருக்காரு. அடுத்தது ராதாகிருஷ்ணன், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், அவருடைய ஆட்சி காலம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாகிர் ஹுசேன், இவர் வந்து முதல் முஸ்லீம், ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுதே இறந்து விடுவார். ஸோ மிக குறுகிய காலம் குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டால் ஜாகிர் ஹுசேன், அவருடைய காலம் பார்த்துக்கோங்க. அடுத்தது விவி கிரி, இவர் வந்து முதல்ல டெம்பரரியாக, இப்போ இவர் இறந்து விட்டார் இல்லையா, ஜாகிர் ஹுசேன் இறந்து விட்டார் இல்லையா, ஸோ அவருக்காக அவரை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக ஒரு டெம்பரவரியாக வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கப்பட்டது விவி கிரி அவர்கள். அது அவருடைய ஆட்சி காலம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜட்ஜ் ஹிதயத்துல்லா அப்படின்றவர், இவர் வந்து இவருக்கு அடுத்தது செகண்டாக ஒரு டெம்பரவரியாக போடப்பட்டது, இவர் குடியரசுத் தலைவராக போடப்பட்டது. இவர் சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார், அவருடைய ஆட்சி காலம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாக மறுபடியும் விவி கிரி அவர்கள். அடுத்தது பக்ருதீன், அவருடைய ஆட்சி காலம் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. பக்ருதீன் அலி அகமத், அவசர நிலையில் இவர் வந்து போட்டிருப்பாங்க, குடியரசுத் தலைவராக வந்திருப்பார். ஸோ இவர் வந்து அவரே மாதிரி தான், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம், அவரே மாதிரியே இவரும் என்ன செஞ்சிருவார், அந்த குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுதே இறந்துருவார். அடுத்தது பிடி ஜாட்டி அப்படின்றவர் டெம்பரவரியாக இவர் இறந்தனால அந்த டயத்தில் வருவார். அடுத்தது நீலம் சஞ்சீவி ரெட்டி அப்படின்றவர் அடுத்த குடியரசுத் தலைவராக வர்றாரு. அவர் இளம் வயதிலேயே குடியரசுத் தலைவரானவர். அடுத்தது கியானி ஜெயில் சிங், இவர் சீக்கியர் சமூகத்தை சார்ந்தவர். எல்லாருக்குமே காலம் பார்த்துட்டே வாங்க. அடுத்தது வெங்கட்ராமன், இவர் வயதிலேயே மூத்த குடியரசுத் தலைவர்னால் இவர் தான். அடுத்தது டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, அவருடைய ஆட்சி காலம் பார்த்துக்கோங்க. அடுத்து கே.ஆர். நாராயணன், இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் விஞ்ஞானி. அடுத்தது மிஸ்ஸஸ் பிரதிபா பாட்டில், முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டில், அவருடைய ஆட்சி காலம் பார்த்துக்கோங்க. அடுத்து பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்கள். ஸோ இப்போ குடியரசுத் தலைவர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து இதுதான் வந்து 2வது உயர்ந்த பதவி. அவரை பற்றி சொல்லக்கூடிய விதி 63. அமெரிக்காவில் உள்ள துணை குடியரசுத் தலைவர் போல் நாட்டுடைய அரசாங்க நடவடிக்கைகளை இவர் என்ன செய்வார், மேற்பார்வையிடுவார். அடுத்து இவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதி இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பி இருக்கணும், எந்த ஒரு மற்ற அரசாங்கத்திலையும் ஊதியம் பெறக்கூடாது, மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கிறதுக்கான தகுதி பெற்றிருக்கணும். அடுத்தது தேர்தல், மறைமுக தேர்தல் முறையில் ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை பற்றி சொல்லக்கூடிய விதி 66ல் 1. இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இவர் பதவி விலகணும்னு நினச்சார்னா தன்னுடைய கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். ஸோ இந்த குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைவர், இவங்க 2 பேர் பதவியும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் 2 பேருடைய பதவியுமே காலியாக இருந்தது அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பார். 1969 இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹிதயத்துல்லா அப்படின்றவர் சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதி ஒரு டெம்பரவரியாக வந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா, 2வது. ஸோ அந்த மாதிரி இவங்க இருக்கலாம். மாநிலங்களுடைய துணைத் தலைவராகவும் இருப்பார். அடுத்தது இவருடைய பதவி நீக்கம், இவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருந்ததுன்னா மாநிலங்களவையில் மக்களவையிலலாம் ஒப்புதல் பெற்று அதுக்கப்புறமா பதவி நீக்கலாம். இவரை பதவி நீக்கணும், அதாவது இவராகவே நான் பதவி விலகணும் அப்படின்னு நினச்சாருன்னா 14 நாட்களுக்கு முன்னரே இவர் என்ன செய்யணும், அறிவிப்பு கொடுக்கணும். அடுத்தது செயல்பாடு, இவருடைய செயல்பாடு என்னன்னு பாருங்கள். விதி 64 என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து மாநிலங்களவையில் அலுவல் வழி தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி 64. குறைந்தது 6 மாதங்கள், அதாவது குடியரசுத் தலைவராக இல்லாத பட்சத்தில்
இவர் என்ன செய்யணும், 6 மாதங்கள் குடியரசுத் தலைவர் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பணியை குறைஞ்சது 6 மாதம் இவர் என்ன செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். இவருடைய ஊதியம் பார்த்திங்கன்னா இவருக்குன்னு நிலையான ஊதியம் கிடையாது. மாநிலங்களவையில் உள்ள தலைவருக்கு என்ன இதோ அதுக்கு ஈக்குவலானதாக இருக்கும். அடுத்தது முடிவாக்க இவருடைய சட்ட மசோதாவில் இவருக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது. மாநிலங்களுடைய சட்ட மசோதாவில் அதை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 100 துணை குடியரசுத் தலைவரும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வி.வி. கிரி மற்றும் பி.டி. ஜாட்டி. துணை குடியரசுத் தலைவராக இருந்து ஜனாதிபதியானவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், பி.டி. ஜாட்டி. 2 முறை தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் முகமது அமீர் அன்சாரி. காலம் பார்த்துக்கோங்க. முதல் துணை குடியரசுத் தலைவராக ஆனது டாக்டர் ராதாகிருஷ்ணன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரதமர் மற்றும் அமைச்சரவை. ஸோ இந்த பிரதமரை பற்றி மார்லே பிரபு அவர்களுடைய கூற்று ஒன்று. பிரதமர் அப்படின்றவர் சமமானவர்களின் முதன்மையானவர். கேபினெட் அமைப்பு அடிப்படை தூண் பதவி பொறுப்பு இருக்கும் வரை ஒப்பிட முடியாத ஒன்று மற்றும் தனி சிறப்புமிக்க அதிகார மையமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறது மார்லே பிரபு அவருடைய கூற்றை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிரதமர் அப்படின்றது யாருன்னா அரசாங்கத்தின் தலைவர். குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர், இவர் அரசாங்கத்தின் தலைவர். இங்கிலாந்தில் வெஸ்ட்மினிஸ்டர் முறை இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி தான் இவர். அடுத்தது விதி 74 1 வந்து என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்வதற்காகவும் அவருக்கு அறிவுரை வழங்குவதற்காகவும் பிரதம அமைச்சர்களை தலைவராக வைத்து மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இவர் சொல்ல இந்த விதி சொல்லுது, விதி 74 1. அடுத்து விதி 75 என்ன சொல்கிறதுனா பிரதமர் வந்து குடியரசுத் தலைவரை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது எது, விதி 75. ஸோ இவரை வந்து யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. இவருடைய கடமைகள் என்ன, பிரதமருடைய கடமைகள் என்ன, பிரிவு 78 இவருடைய கடமைகளை பற்றி சொல்லுகிறது. அமைச்சரவை உறுப்பினர் பட்டியலை இவர் என்ன செய்வார், இவருக்கு கீழே அந்த அமைச்சரவை யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லி தயாரித்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். அவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அந்த அமைச்சரவை என்ன செய்வார், அமைப்பார். ஸோ இதில் இந்த அமைச்சரவையில் 3 முக்கியமான இருப்பாங்க. முக்கியமான அமைச்சர், அதாவது கேபினெட் அந்தஸ்துடைய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள். ஸோ இவங்க என்னென்ன, இவங்களுடைய பணி என்னென்னு நம்ம அடுத்த வரிசையாக பார்க்கலாம். அடுத்தது இவர் தலைமை வகிக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் குறித்து இவருக்கு முடிவெடுக்க உரிமை உண்டு. நடுவண் அரசுடைய விவகாரம் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் இதெல்லாம் வந்து இவர் தான் என்ன செய்வார், குடியரசுத் தலைவரோடு சேர்ந்து விவாதித்து முடிவெடுப்பார். அடுத்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். நாட்டுடைய உண்மையான தலைவராகவும் செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். நாட்டினுடைய பிரதிநிதியாக இவர் என்ன செய்கிறார், காமன்வெல்த்தில் அணிசேரா நாடுகளுடைய உச்சி மாநாடு, சார்க் நாடுகள் மாநாடு இதிலெல்லாம் என்ன செய்கிறார், இவர் பங்கு பெறுகிறார். யார், பிரதமர். அடுத்து இவருடைய பிரதமர் அலுவலகம், இது வந்து ஒரு செயலக உதவி மற்றும் ஆலோசனை வழங்குகிறது. உச்சகட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அலுவலகமாக இது இருக்கிறதுனால இது ஒரு அதிகார மையமாக பிரதமர் அலுவலகம் திகழ்கிறது. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1947 பிரதமரின் செயலகம் அப்படின்னும் பிரதமர் அலுவலகத்தை சொல்கிறாங்க. அடுத்தது இவருடைய பணிகள் என்னென்ன பணிகள்லாம் இவருடைய அலுவலகத்தில் பண்ணுறாங்க. ஸோ பிரதமருக்கு உதவி செய்து மத்திய அமைச்சகம் அல்லது துறைகளுடன் மாநில அரசுகளுடன், அதாவது மத்திய அமைச்சகம் துறை மாநில அரசுடைய தொடர்புகளை பராமரிக்கிறது. நிதி ஆயோக் மற்றும் தேசிய வளர்ச்சி குழுவுடைய உதவிக்கு பணி செய்கிறது, உதவி செய்து வளர்ச்சிக்கு. அடுத்து ஊடகத்தோட பொதுமக்களுக்கும் ஊடகத்திற்கும் உள்ள தொடர்பை பராமரிக்கிறது. அடுத்தது அமைச்சர், பிரதமர் இருக்காங்க, இப்போ பிரதமர் கீழே அமைச்சர் இருப்பாங்க இல்லையா, அமைச்சர்கள். ஸோ விதி 74 என்ன சொல்லுது பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கும். ஸோ ஒரு அமைச்சர் குழு கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு யார் தலைவராக இருப்பாங்க, பிரதம அமைச்சர் தலைவராக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லோரும் யாருக்கு உதவுவாங்க, அதாவது பிரதம அமைச்சர் யாருக்கு உதவுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு உதவுவாங்க, ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ 3 முக்கியமான அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கேபினெட் அமைச்சர், துணை அமைச்சர். ஸோ இதில் இவங்களுக்கு என்னென்ன வேலை பாருங்கள். கேபினெட் அமைச்சர்கள் இவங்க யார், இவங்களுடைய நிர்வாகம் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் ஒரு முறைசாரா அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை இதிலெல்லாம் இவங்க முடிவெடுப்பாங்க. அடுத்தது ராசாங்க, 2வது பார்த்தோம்லே அமைச்சர்கள்னு சொல்லிட்டு அது ராசாங்க அமைச்சர்கள். ஸோ இவங்க 2ஆம் வகையினர். பிரதமர் விரும்பினால் இவங்களுக்குன்னு ஒரு தனி பொறுப்பை வழங்க முடியும். அதேமாதிரி இவங்களுக்குன்னு எந்த துறையை ஒதுக்கியிருக்காங்களோ அதில் இவங்க ஒரு பொறுப்பு அமைச்சர்களாக இருப்பாங்க.
அமைச்சரவை கூட்டம் நடக்கும் பொழுது இவங்களுக்கு அதுக்கு அழைப்பு வந்தால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க, வந்தால் மட்டும்தான் கலந்து கொள்வாங்க. அடுத்தது இணை அமைச்சர்கள், இவங்க 3வது நிலையில் உள்ளவங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 பார்த்தோம்ல, கேபினெட், அரசாங்க அமைச்சர். ஸோ இவங்களுக்கு ஒரு கடமை, செயலாற்றுறதுக்குன்னு ஒரு கடமை, எந்தெந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு கொடுப்பாங்க, அதை இவங்க செய்வாங்க, இந்த 3வது நிலையில் உள்ளவங்க. ஸோ இந்த விதி 75 என்ன சொல்லுது பாருங்கள், குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார். பிரதமர் ஆலோசனைப்படி அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் என்ன செய்கிறார், நியமிக்கிறார். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே என்ன செய்கிறாங்க, அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்கணும். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் அமைச்சரவை உறுப்பினர்களாக எத்தனை, 15% தான் இருக்கணும். ஸோ 91வது சட்டத்திருத்தம் 2003 கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அமலுக்கு வந்தது 1/1/2004. மத்திய அமைச்சருடைய பணிகள், இவங்களுடைய பணிகள் என்னென்ன பாருங்கள். தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்பானவங்க. கூட்டு பொறுப்பு, அதாவது அரசுடைய நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவையின் அனைத்து அமைச்சரும் கூட்டாக மக்களவைக்கு பொறுப்பானவர்களாக இருப்பாங்க. அடுத்தது நிழல் அமைச்சரவை. நிழல் அமைச்சரவைனா என்ன பாருங்கள், எதிர்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரம் பற்றி ஆராய, அதாவது ஒவ்வொரு துறையிலையும் நிறைய விவகாரம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி ஆராயறதுக்காக எதிர்கட்சிகள் அவங்க இதில் உள்ள உறுப்பினர்களையே ஒரு குழுவாக சேர்த்து அமைப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த பிரச்சனையை பற்றி தெளிவாக அறிஞ்சு அதை சரி பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, நிழல் அமைச்சரவை. குடும்ப அமைச்சரவைனா அந்த அமைச்சர்களுக்குள்ளேயே அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து செயல்படுவாங்க. அதுதான் அமைச்சர்களின் குழு. இது ஒரு முறைசாரா குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முறைசாராத குழுவாக இருந்தாலுமே இது ஒரு உண்மையான அதிகார மையமாக திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தனி ஹெட்டிங், இது பாயிண்ட் கிடையாது, இது தனி ஹெட்டிங். அடுத்த ஹெட்டிங் இந்திய தலைமை. முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இதில் 3 அம்சங்கள் பார்த்தோம் இல்லையா, நிர்வாகம், சட்டமன்றம், தலைமை நீதிபதி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த அடுத்த 3வது டாபிக் தான் இப்போ பார்க்கலாம். தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய விதி 76. தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார். இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர். இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியாக இருப்பார். இவரை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். இவருடைய தகுதிகள் என்னென்ன, இந்திய குடிமகனாக இருக்கணும், உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டு வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கணும், இவருடைய பார்வையில் மேம்பட்ட சட்ட வல்லுநராக, குடியரசுத் தலைவருடைய பார்வையில் மேம்பட்ட சட்ட வல்லுநராக இருக்கணும். பதவி விலகணும். பதவி விலகணும்னா குடியரசுத் தலைவரால் இவர் என்ன செய்யலாம், பதவியிலிருந்து இவர் அகற்றப்படலாம். இல்லை கடிதம் கொடுத்து பதவி விலகுனா கடிதம் கொடுத்துடலாம். இவருடைய அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள். ஸோ குடியரசுத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட சட்ட விவகாரத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது மீது இந்திய அரசாங்கத்திற்கு இவர் என்ன செய்வார், அந்த சட்டத்தின் மீது ஆலோசனை வழங்குவார். எல்லா நீதிமன்றத்திலையுமே வழக்காடக்கூடிய உரிமை இவருக்கு உண்டு. நாடாளுமன்ற 2 அவைகளிலுமே பேசுகிறதுக்கு பங்கு கொள்ள உரிமை உண்டு. ஆனால் வாக்களிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. உறுப்பினராக மட்டும் அங்கே அவர் என்ன செய்வார், பேசலாம், கலந்து கொள்ளலாம், அவ்வளோதான். அடுத்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு என்னென்ன சலுகை கிடைக்குமோ அது எல்லாமே இவருக்கும் கிடைக்கும். அடுத்தது ஒன்றிய பாராளுமன்றம். முதல்ல ஒன்றிய நிர்வாகம் பார்த்துட்டோம், இப்போ பாராளுமன்றம். ஸோ மத்திய அரசு சட்டம் இயற்றும் அங்கமாக இந்த நாடாளுமன்றம்ன்றது இருக்குது. சட்டமன்ற பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் ஒரு மிக முக்கியமான நிறுவனமாகிறது. சட்டமன்றத்தின் அடிப்படை நோக்கமானது அதன் பிரதிநிதிகளை பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாகவும் நாட்டில் உள்ள மக்களின் நலன்களுக்கு பொறுப்புடையவர்களாக செய்வது. அதாவது சட்டமன்றம்னா என்ன, நாட்டினுடைய மக்களுக்கு, பிரதிநிதிகளுக்கு அவங்களுக்கு தேவைக்கூடிய கடமைகள், மக்களுடைய நலன்களுக்கு பொறுப்புடைய வேலைகளை செய்வது அதனுடைய அடிப்படை நோக்கம். ஸோ ஒரு நாட்டில் உள்ள எல்லா தொகுதியிலையும் ஒவ்வொரு பிரதிநிதியை செலக்ட் பண்ணி நாட்டின் சட்டங்களை இயற்றுறது, மாற்றுதல் போன்ற எல்லாவற்றையுமே செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த அமைப்பு சட்டமன்றம். ஸோ இந்தியாவுக்குடைய நிறைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு புதிய சட்டத்தை இப்போ இயற்றணும் அப்படின்னா சட்டமன்றம், நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம், அதாவது இயற்றக்கூடிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. ஒரு மாநிலத்துடைய ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளை சட்டமன்றங்கள் இல்லை சட்டமன்ற பேரவை அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்தது இதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி மற்றும் விதி பாருங்கள். பகுதி 5 விதி எண் 79 123. இந்திய நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது, மக்களவை, மாநிலங்களவை. ஸோ முதல்ல நம்ம இந்த 2 அவையும் வரிசையாக பார்க்கலாம். முதல்ல மக்களவைனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. மொத்தம் இதில் 552 உறுப்பினர்கள் முதல்ல இருந்திருக்காங்க. அதில் 530 பேர் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, 13 பேர் யூனியன் பிரதேசம், ஆங்கிலோ இந்தியன்லேருந்து 2 பேர். ஆனால் இப்போ இது இந்த விதிப்படி நீக்கப்பட்டது. ஸோ இப்பொழுது பார்த்திங்கன்னா மொத்தம் 545 உறுப்பினர்கள் தான் மக்களவையில் இருக்காங்க.
ஸோ மக்களவை உறுப்பினராக தகுதி என்ன? இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 வயது நிரம்பி இருக்கணும், வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கணும், மத்திய மாநில அரசாங்கத்தில் ஊதியம் பெறக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ பெற்ற கடனை திரும்ப செலுத்த இயலாதவராகவோ இருக்கக்கூடாது. இவருடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். இவருடைய காலம் முடியும் முன்பே பிரதம அமைச்சருடைய ஆலோசனை பேரில் இவர் என்ன செய்யலாம்? மக்களவையை கலைக்கலாம். அடுத்தது தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதி 18 வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் தேர்தலை நடத்தக்கூடியது இந்திய தேர்தல் ஆணையம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் 6 சட்டமன்ற தொகுதி அடங்கிய நாடாளுமன்ற தொகுதியில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து மக்களவையில் வச்சுருப்பாங்க. நம்ம தமிழகத்திலேருந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் 18 உறுப்பினர்களும் மக்களவையில் 39 உறுப்பினர்களும் இருக்காங்க. அடுத்தது சபாநாயகர். இந்த சபாநாயகர் அப்படின்றது மக்களவையுடைய தலைவர். நம்ம நாடாளுமன்றத்துடைய தலைமைச் செயலகம் அந்த இதோடைய நிர்வாகத் தலைவராக இவர் செயல்படுவார். அந்த சபையை வழி நடத்துவார், கலந்துரையாடல் விவாதம் நடக்கிறதுக்கு உதவுவார். சபை உறுப்பினர்கள் வந்து ஏதாவது அவர்களுடைய நடத்தை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் கேள்வி கேட்குறது, அதுக்கப்புறம் சலுகைகள் உரிமைகளை பாதுகாப்பதெல்லாம் இவருடைய கடமைகளாக இருக்கும். பாராளுமன்ற மக்களாட்சி சபாநாயகருடைய பதவி, அதாவது பாராளுமன்ற மக்களாட்சியில் இவருடைய பதவி வந்து முக்கிய இடம் வகிக்கிறது. 2 அவையுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார். நிதி மசோதா அதுக்கப்புறம் சாதாரண மசோதா 2ஐயும் இவர் தான் தீர்மானிப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா உறுப்பினருடைய பொருத்தமான நடைமுறை, அதாவது ஒரு உறுப்பினருடைய நடைமுறை இதுனா அதை அவர் கடைபிடிக்கிறாரா, அப்புறம் வந்து அவர் கேள்வி எழுப்பதுக்கு அனுமதி கேட்டு பேசுகிறாரா, பேசுகிறதுக்கு நேரத்தை ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிறதுக்கான நேரத்தை ஒதுக்குறது கூட்டத்தில், அப்புறம் ஆட்சேபனைக்குரிய குறிப்பை பதிவீட்டில் தேவையில்லாத இது வந்து ஒரு குறிப்பில் வந்து இருக்குது, ஒரு குறிப்பாக அந்த பதிவேட்டில் இருக்குன்ற பட்சத்தில் அந்த இதை வந்து நீக்கிறது, அப்புறம் பிரதமர் பேசி முடித்தோன்னே அவர் உடைக்கு நன்றி செலுத்துவது, இதெல்லாம் இவருடைய கடமைகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவை வந்து விரிவுரையை மீறினால் அதை வந்து வெளியேற்றும் அதிகாரம் இவருக்கு உண்டு. திருத்தச் சட்டம் அதாவது திருத்தச் சட்டத்தை கொண்டு வரதுக்கான அதிகாரம் இவருக்கு இருக்குது. மன்ற உரிமை, சிறப்பு உரிமை, கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு மற்றும் உறுப்பினர் உரிமை இதோடைய பாதுகாவலராக இருக்கிறார். 12ஆம் சட்ட திருத்தத்தின்படி கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை யார் மேலேனாலும் எடுக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்தது மாநிலங்களவை இல்லைனா நிரந்தர அவை. ஸோ இது வந்து ராஜ்யசபான்னு சொல்லுவோம். இதில் 250 உறுப்பினர்கள் முதல்ல இருந்தாங்க, 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 238 பேர் வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள உறுப்பினர்கள். 12 உறுப்பினர்கள் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். அவங்க எதிலெல்லாம் திறமையானவர்களாக இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்க ஆட்சி மன்ற குழுவை போல் மாநில உரிமை மற்றும் நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாநிலங்களவை. இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1952 ஏப்ரல் 3. ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. மாநிலங்களவையில் உள்ள பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். ஒற்றை வாக்கு மூலமாக இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களுடைய தகுதி இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிரம்பி இருக்கணும், ஊதியம் எந்த இதிலையும் பெறக்கூடாது, மனநிலை சரியில்லாமலாவோ பெற்ற கடன் திரும்ப செலுத்த முடியாதவர்களாகவோ இருக்கக்கூடாது. அடுத்தது 1951 மக்கள் பிரதிநிதி சட்டம் கொண்டு வரப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் உள்ள அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து தான் விரும்பும் பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டும். அடுத்தது 2003 இதை வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா அவர் எந்த தொகுதியில் விரும்புகிறாரோ அதில் வாக்காளராக இருக்கலாம்னு இருந்திருக்கும். ஆனால் அந்த திருத்தத்தின்படி இந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா அவர் அந்த தொகுதியில் வசிக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. 2003 திருத்தம், 2003 வருட திருத்தத்தில். ஸோ இதோடைய தலைவர், மாநிலங்களுடைய தலைவர், துணை குடியரசுத் தலைவர், துணைத் தலைவராக இருப்பது வந்து அந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களே சேர்ந்து இந்த துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுடைய அதிகாரம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகை. மக்களவை, மாநிலங்களவை சம அளவில் அதிகாரம் உள்ள இடம். மாநிலங்களவையும் சமமற்ற அதிகாரம் கொண்ட இடம். அது மாநிலங்களுடைய சிறப்பு அதிகாரம் என்ன. ஸோ முதல் டைப் இப்போ பார்க்க போகிறோம். மக்களவை, மாநிலங்களவை சம அளவில் அதிகாரம் உள்ள இடங்கள். அதாவது எதிலெல்லாம் சம அதிகாரம் வந்து 2 பேருக்குமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்வரைவு திருத்தச் சட்டம் நிறைவேற்றுறதில், நிதியை செலவு செய்கிறதில், முன்னுரைவை அறிமுகப்படுத்துறது நிறைவேற்றுறதில், துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது, பதவி நீக்கம் செய்கிறது. அடுத்தது துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை செய்வது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை தணிக்கை கணக்காளர். அடுத்தது இவங்களை ஃபுல்லாக பதவி நீக்கம் செய்ய பரிந்துரை அளிக்கிறது. குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டத்திற்கு பிரகடனத்திற்கு ஒப்புதல் அளிக்கிறது. பிரதமர்
பிரதமர் மற்றும் அமைச்சர்களை தேர்வு செய்கிறது. நிதிக்குழு, அரசு பணியாளர் தேர்வாணையம், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இவங்களை எல்லாருக்கும் தன்னுடைய அறிக்கையை பரிசீலிக்கிறதுக்கு. அப்புறம் உச்சநீதிமன்ற, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய அதிகார வரம்பை அதிகப்படுத்துதல். இவங்களுக்கு அதிகாரம் இவ்வளோ இருக்குன்ற பட்சத்தில் அந்த அதிகாரத்தை மேலும் அதிகமாக்கக்கூடிய உரிமை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம்லையும் அவங்களுக்கு இருக்குது. அதாவது 2 பேருக்குமே இந்த இதில் அதிகாரம் இருக்குது. அடுத்து மக்களவையுடைய சமமற்ற நிலை. இதில் சமமற்ற நிலையை பார்த்தோன்னா நிதி முன்வரைவில் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இது அதாவது நிதி முன்வரைவு அப்படின்னு வந்துட்டாலே அதை மக்களவையில் மட்டும் தான் என்ன செய்ய முடியும், இது பண்ண முடியும். இவங்க தான் திருத்த முடியும். மாநிலங்களவையில் அந்த திருத்தம் வந்து நிராகரிப்பு செய்ய முடியாது, அவங்களுக்கு அது உரிமை கிடையாது. சப்போஸ் அவங்க கைக்கு வருதுன்ற பட்சத்தில் அவங்க 14 நாட்களுக்குள்ளே இல்லை திருத்தம் பரிந்துரை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை திருப்பி கொடுக்கணும். பிரிவு 110 என்ன சொல்கிறாங்கன்னா, அது மக்களவையில் மட்டுமே என்ன செய்ய முடியும், இதை அறிமுகம் செய்ய முடியும் முன்வரைவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது முன்வரைவு, பண முன்வரைவு இதெல்லாம் தீர்மானிக்க மக்களவையுடைய சபாநாயகருக்கு அதிகாரம் உண்டு. ஈரவை கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமை தாங்குவார். மாநிலங்களவையுடைய நிதிநிலை அறிக்கை திட்டம் மீது விவாதம் நடத்த வாக்களிக்க முடியாது. அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற இவங்களுக்கு என்னது முடியாது, இவங்களால முடியாது. அடுத்து மாநிலங்களவையுடைய சிறப்பு அதிகாரம். பிரிவு 249 என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களவையுடைய மாநில பட்டியல், அதோடைய அதிகாரம் நாடாளுமன்ற சட்டத்தில் என்ன செய்யலாம், இவங்க எந்த சட்டத்தையும் இயற்ற இவங்க அதிகாரம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பிரிவு 312 என்ன சொல்லுது, மத்திய மாநில பொது எல்லா அரசாங்கத்தையும் இந்திய தேர்வாணையம் வந்து அவங்க உருவாக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அதிகாரம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாராளுமன்றத்தில் உள்ள கூடுதல் தகவல்கள் பாருங்கள். அதிக மக்கள் தொகை கொண்ட, அதாவது நம்ம முதலே பார்த்தோம் ஒவ்வொரு இதுலேயும் சட்டமன்ற தொகுதியிலையும் 6 இது பிரித்து அதுலேருந்து உறுப்பினர்கள் எடுப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்தில் எங்கே அதிக மக்கள் தொகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். ஸோ அங்கேருந்து நம்ம எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்கன்னா 31 உறுப்பினர்கள். மிக குறைந்த மாநிலம் கொண்டது சிக்கிம். அங்கேருந்து மாநிலங்களுக்கு ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யப்படுகிறார். அதிக மக்களவை கூடிய மாநிலம் வந்து எது இப்போ பார்த்தோம் நம்ம உத்தரப்பிரதேசம். ஸோ முதல் மக்களவை பொதுத் தேர்தல் எப்போ நடைபெற்றது, 1952. 52 தான் கொண்டு வரப்பட்டதுன்னு முதலே பார்த்தோம். அவர் தான் தேர்தல் நடைபெற்றிருக்கு. அடுத்து கூட்டத்தொடர். இது நமக்கு புக்கில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. நாடாளுமன்றத்தில் வந்து மொத்தம் 3 முறை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 3 கூட்டத்துக்கும் 6 மாத கால இடைவெளியில் தான் நடக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பிப்ரவரி டு மேக்குள்ளே நடக்கும். அது பட்ஜெட் கூட்டத்தொடர் சொல்லுவாங்க. ஜூலை டு செப்டம்பர் சொல்லுவாங்க, அது மழைக்கால கூட்டத்தொடர். நவம்பர் டு டிசம்பரில் குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. இந்த 3 கூட்டத்தொடர்கள் நடக்கும். ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சபாநாயகர் குறித்த சில முக்கிய கேள்விகள் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்குது, இந்தியாவின் முதல் சபாநாயகர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி மௌலங்கார். இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். 2 முறை சபாநாயகராக இருந்தவர் பல்ராம் ஜாக்கர். குடியரசுத் தலைவராக பதவியேற்ற ஒரே சபாநாயகர் நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் தொடர்பான இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள். ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.